புனர்வாழ்வு பெற்ற காலத்தில் தமக்கு பண்ணை பயிற்சிகளே வழங்கப்பட்டது என குறிப்பிடும் முன்னாள் போராளிகள் தமக்கு சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தில் வேலைவாய்ப்பை வழங்குமாறு வலியுறுத்தியுள்ளனர். சிவில் பாதுகாப்பு திணைக்களத்திற்கு புதிதாக ஆட்சேர்ப்பு இடம்பெறுவதாக தமக்கு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் இன்றைய தினம் சிவில் பாதுகாப்பு திணைக்களத்திற்கு வருகை தந்ததாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த வேலை என்றது சிஎஸ்டி வேலை என்றது முன்னாள் போராளிகளுக்கு என்றுதான் ஒழுங்கமைக்கப்பட்டது. இப்போ முன்னாள் போராளிகள் என்றது அதில் வேலை செய்கிறார்கள் குறைவு, மிக குறைவு. எங்கள் இடத்துல கதை கேட்க முன்னாள் போராளிகளுக்கான சிஎஸ்டி உத்தியோகம் தான் சொல்லினோம். ஆனால் முன்னாள் போராளிகள் இங்கே தான் முழு பெரும் வெளியில தான் நிற்கிறோம். வழியிலையும் தெருவிலையும் தான் தெரிகிறோம். எங்களுக்கு உழைப்புக்கு வழி இல்லை. நாங்கள் எல்லாம் காயப்பட்ட நாங்கள், அடிபட்ட நாங்கள், நொந்து போய் வந்திருக்கிறோம். இனி எங்களால் கூலி வேலை செய்யக்கூடிய தென்பில் எங்களோட உடம்பில். அதால தான் நாங்கள் சிஎஸ்டி வேலையை அரசாங்கத்திட்ட கேட்குறோம். இதில் நிற்கிறவன் முழு பேரும் காயப்பட்டவனும் பீஸ் உள்ளவனும் அவனுமா தான் நிற்கிறாங்க. தலையை சுற்றி விழுகிறவனும் கூலி வேலைக்கு போனால். இதை விட எங்களை வேலைக்கு வாங்கொண்டு கேட்குறவங்க கள்ள மரம் மறக்கிறதுக்கும் மண் ஏற்றுறதுக்கும் இந்த சமூகத்தில் செய்யக்கூடாத வேலைக்கு தான் எங்களை கூப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதை நாங்கள் செய்தோன்னே நாங்கள் குற்றவாளிகள், முன்னாள் போராளிகள் குற்றவாளிகள், அப்படி செய்கிறான் இப்படி செய்கிறான்னு சொல்கிறீங்க. அப்போ இது எங்களுக்கு வழங்கப்பட்ட சிஎஸ்டி வேலையை எங்களுக்கு தாங்கும். வெளிநாட்டிலே இருந்து சொல்லி எடுக்கிறாங்க. நாங்கள் கையில்லாத ஆக்களுக்கு காசு கொடுக்குறோம், கால் இல்லாத ஆக்களுக்கு காசு கொடுக்குறோம்ட்டு வெளிநாட்டுக்காரெல்லாம் உதவி செய்கிறான். எங்களுக்காண்டி எங்கட தமிழர் வெளிநாட்டில இருந்து உதவி செய்கிறான். அதை எங்கட மக்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க இல்லை, எங்கட ஜனங்களுக்கு முன்னாள் போராளிகளுக்கு ஏன் கொடுக்குறீங்க இல்லை. நீங்கள் தின்றீங்க தனிப்பட்டாக்க. ஏன் அப்படி செய்கிறீங்க? கையில்லா எனக்கு தர வேண்டாம், கையில்லாதவன் கால் இல்லாத அவனுக்கு உதவி செய்யுங்க. ஏன் நீங்கள் மட்டுமே தின்றீங்க? தடுப்பில இருந்து வந்த வேண்டு கள்ளன்ற மாதிரி எங்கட ஐசி நம்பரை போட்டால் முழுதும் வருது. கையில் இருக்கிற காயத்திலேருந்து தலையில் இருக்கிற காயம் மட்டும் எங்கட ஐசி நம்பரில் வருது. அப்போ எங்களை ஒரு கள்ளன் மாதிரி வச்சுக்கிறீங்க. நீங்கள் இப்படி வச்சிருக்காங்க. சமூகத்தில் எல்லாரோட நடமாட விடுங்க. எங்களுக்கு ஒரு சிஎஸ்டி வேலையை தந்தீங்கன்னா நாங்களும் ஒரு அரசாங்கத்து பிரஜை ஆகிடுவோம். அதுக்கு பிறகு எங்களை கள்ளனாக்கையில் வருதார். நாங்களும் நல்ல வழியில் போவோம். எங்களை திருப்பி கெட்ட வழிக்கு தள்ளுறது நீங்கள். எனினும் புதிதாக ஆட்சேர்ப்பு இடம்பெறுவதாக வெளியான தவறான தகவலை அடிப்படையாக கொண்டு நூற்றுக்கணக்கான முன்னாள் போராளிகள் இன்று ஒன்று திரண்டதாக சிவில் பாதுகாப்பு திணைக்கள கிளிநொச்சி கட்டளை அதிகாரி மேஜர் சாகர வீரசிங்க குறிப்பிட்டார். சிவில் பாதுகாப்பு திணைக்களம் தற்போது புதிதாக ஆட்கள் எவரையும் உள்வாங்கும் நிலையில் இல்லை என குறிப்பிட்ட சாகர வீரசிங்க முன்னாள் போராளிகளின் நிலையை பார்க்கும் போது கவலையாக உள்ளதெனவும் குறிப்பிட்டார். இந்த விடயத்தில் தம்மால் எதுவும் செய்ய முடியாதெனவும் கொழும்பில் உள்ள உயர்மட்ட அதிகாரிகளே இதுகுறித்து தீர்மானிக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இதனையடுத்து சிவில் பாதுகாப்பு திணைக்கள பகுதியில் இருந்து வெளியேறிய முன்னாள் போராளிகள் இரணைமடு சந்தியில் சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தில் வேலைவாய்ப்பு கோரி கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசியல் கட்சி ஏற்கலாம் அடுத்த பிரச்சனை. அவே தங்கட உழைப்புக்காக வேண்டி எங்களை சாட்டி வெளிநாடுகளில் கோடியா வேண்டி இன்றைக்கு எல்லாற்ற வங்கி கணக்கும் வேறு இருக்கிறத தவிர நாங்கள் உருப்பட்டதா சரித்திரம் இல்லை. எந்த அரசியல் என்றாலும் நான் இதில் கொடுக்குறேன். என்ற பேர் கணேஸ்வரன் மயூரன். நேராக வந்து கிளிநொச்சியில் என்ன சந்தைக்கு கேட்கட்டும். தொண்டமான் நகர் இலக்கமாறு வீடு. சரிதானே? எந்த அரசியல்வாதி எங்களுக்கு உதவி செய்தது இதால் அவைக்கு பிரச்சனை என்று சொன்னால் வந்து கேட்கட்டும். முதல் ஆக்கபூர்வமான செயல்பாடு அமையணும். அதுக்கு பிறகு வேண்ட கருத்தை வெளியிடணும். அதை விட்டுட்டு சும்மா கும்பலில் இந்த ஆண்டாவே கருத்தை வெளியிட்டு நாங்கள் அவைக்கு பயந்தோம். அவைக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவைன்ற அரசியல் செயல்பாடு. நாங்கள் போராட்டத்தால் பாதிக்கப்பட்டு அரசாங்கத்தால் ரிலீஸ் பண்ணப்பட்டார்கள். அரசாங்கத்திட்ட தான் கேட்குறோம். சரிதானே? இவங்கள் எங்களை சாட்டி உழைச்சி கொண்டிருக்கிறவங்கள்ட்ட போய் நாங்கள் கேட்கணும்ன்றது இல்லை. இவனாவது ஒரு அரசியல்வாதி வந்து என்ன நேராக சந்திச்சு கயக்கல மாட்டா கயக்கட. நான் பதில் சொல்ல தயாராக தான் இருக்கிறேன். இதன்போது சில பெண் முன்னாள் போராளிகள் குழந்தைகளுடன் வேலைவாய்ப்பை கோரி காத்திருந்த பரிதாபமான நிலைமையும் காண முடிந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இதேவேளை 170 பேர் கையொப்பமிட்ட வேலைவாய்ப்பு கோரிக்கை அடங்கிய மகஜர் ஒன்றை கிளிநொச்சி அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமநாயகத்திடம் முன்னாள் போராளிகள் கையளித்துள்ளனர். அத்துடன் ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கான மகஜரை யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதனிடம் கையளிக்கவும் அவர்கள் தீர்மானித்துள்ளனர்.